வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? மகிமாக்கும் பர்த்டேவாமா. மகிமாக்கு வந்து வீட்லயே வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வீட்லயே டெக்கரேஷனும் பண்ணி கேக் வந்து போய் சொல்லணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் வந்து அங்கே கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க, எதுவுமே சொல்லலை. அதனால டைரக்டாவே போய் நம்ம கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கோயிலுக்கு கிளம்பி இருக்கிற காஸ்டியூம் இதுல தான் வருவாங்களாம். வாங்கி பாவாடை சட்டை போட்டு வருவேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், இதுல தான் நான் வருவேன் அப்படின்ட்டு இப்படி கிளம்பிருக்காங்க. பழைய கால ஹீரோஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கா போல. காலையில இருந்து உனக்கு எத்தனை பேர் கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க? எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டே இருந்தாங்களா. பண்ணாலும் ஓகே, இங்க இருந்துட்டே ஓகே பேசுறி தேங்க்யூ சொல்றீன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்றாங்க. ஓகே இவதான் ஏதோ பேர் வச்ச மாதிரி எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கா. சாப்பிட்டியா மகி? இன்னைக்கு வந்து மகிமாவோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போறோம். தீபாவளி முடிஞ்சிட்டு 2 நாள்ல வர்றதுனால என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா பாப்பாக்கு தீபாவளிக்கே நல்லா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, ஆனா எப்படியோ சூப்பரா தீபாவளி போச்சு. உடனே வந்து பர்த்டேவும் வந்துட்டதுனால கொஞ்சம் டாஸ்க் தான், ஆனாலும் நம்ம நல்லபடியா பண்ணி முடிக்கலாம். நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தான் வீட்டில் வந்து டெக்கரேஷன் வந்தாங்கன்னா அந்த வேலை எல்லாமே ஆரம்பிக்கணும். ஸோ வந்து ஒன்றா பார்க்கலாம். பாய் சொல்லிடு. வேற எல்லாரும் உனக்கு விஷ் பண்றாங்க, தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ சொல்லி. ஒழுங்கா பேசு. தேங்க்யூ சொல்ல வர மாட்டேங்குது இவ்வளவு. போதும். காலையில இருந்து இவளுக்கு வந்து இவளுக்குதான் தோணை. இவளை வந்து வெளியவே விடாம இங்கேயே உட்காந்து இவளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது கதவை திறந்து வெளியே ஓடிடுவாங்க. சும்மாறா எந்திரிச்சதுமே எங்க அப்பாவை தொட்டு கும்பிட்டேன். கிளிப்பு போடுறேன் பாருங்களேன், யாருமே சொல்லி தரல. குளிச்சுட்டு வந்ததுமே எங்க அப்பாவை தொட்டு கும்பிட்டுட்டு தாத்தாக்கு மாலை வாங்கி போடுமா அப்படின்னு இவளே சொல்லிட்டா. எல்லாம் சொல்லிட்டு வாமா கோயிலுக்கு போலான்னு கிளம்பி உட்காந்துட்டா. நான் தான் இனி போய் கிளம்பணும். சரி போய் குளிச்சுட்டு வரேன். பாய். எல்லாருக்கும் முன்னாடியே கிளம்புனதுனால மகிக்கு என்ன பண்றதுனே தெரியல. டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அதுவும் தீபாவளிக்கு அவள் அழகா கிளப்பி விட்டதுனால கண்ணாடி பார்த்து சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டே இருந்தா. அதே மாதிரி இந்த தடவை கிளப்பணும் அப்படின்றது மகிமாவோட ஆர்டர். ஸோ நம்ம வந்து ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஹேர் ஸ்டைலாம் அப்படியே தான் பண்ண போறோம். பாப்பாவுக்கு கேக்கு சொல்ல கிளம்பிட்டோம். இவளை விட்டுட்டு போய் சர்ப்ரைஸா டிசைன் பண்ணி அதை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிளம்பிட்டோம். மேடம் போலாமா? நாங்க வந்து மழை பெய்யறதுனால ஆட்டோல போறோம். ஏன் தங்கம்? சொல்லு. உனக்கா? சரி, அதுக்கு என்ன வாங்க போறோம்? சொல்லு மாமாட்ட. கேக் வெட்டுறோம். கம்மிதான் பிடிச்சிருக்கியா? நான் பிடிக்க கூடாதா? சரி, விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ. நீ பிடிக்க விட மாட்டேங்கிற, விழுந்துராத. மடியில உட்காந்துக்கலாம். அக்கா மடியில உட்காரு. அதெல்லாம் உட்கார மாட்டேன் மடியில எல்லாம். பத்திரமா பிடிச்சுக்கிறியா? சரி. என்னடா கிச்சு பண்றாங்களா? வேணாக்கா சொல்லி. நான் பாரு என்ன ஆட்டம் ஆடிட்டு. டேய் சும்மாறா. நீ தானே விட்டுட்டு போக கிளம்புனதுனால. என்ன வகை பண்ற? பூராமே வேணுமா? ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோ மகி. எது வேணும்? டோரிமானா, பனானாவா, நாய்க்குட்டியா? டோரிமானு வேணுமா? அப்ப பனானாவை கொடுத்துரு. வேண்டாம். வேற என்ன வேணும்? போதுமா? வேற பாரு, இதுல வேணுமான்னு. எல்லாம் வாங்கிட்டல.
போதுமா? இது 3 பொம்மை போதுமா? இது வேணாம். பனானாவும் நாய்க்குட்டியுமா? இது வேணாமா? அது அழகா இருக்கு பாப்பா. இது வச்சு போயிடும். உடையாது. நல்ல நறுமணம். ஒவ்வொரு நெஸ்கஃபே சன்ரைஸ் பெர்ஃபெக்ட் கப்பிலும் உள்ள ஃபைன் கிரானுலேஷன் உற்சாகத்துடன் தரும் நல்ல நறுமணம் உங்கள் நாளை அற்புதமாக துவங்கி வைக்கிறது. பெர்ஃபெக்ட். இங்க அழகா இருக்கு. இது வேணுமா? இது வேணுமா? இது வேணாம். இது பேர் பிக்காச்சு. இது அதுதான். அப்பா இது வேணாம். ஒன்னா இருந்தா வேணாம் எங்களுக்கு. அப்ப இது வேணுமா? இது போதும். எது போதும்? இது வேணாம். பனானா வேணாமா? வேணாமா? நாய்க்குட்டி மட்டும் போதுமா? ஆ? பாப்போம். பாவமா? சரி இது வேணுமா வேணாமா பனானா? சரி போ. சரி நீ ஒரு முடிவு பண்ணு. இந்த பூனை இது நல்லா. எப்படி தூக்கி போட்டவர்? பூனை நாய்க்குட்டி வேணுமா? அது வேண்டாமா? சரி விட்டுரு, அவங்க எடுத்துப்பாங்க, விட்டுரு. இது 2 ஓகேவா? சரி போலாமா? முயல். முயல் வேணுமா? முயல் வேணாமா? இது வேணுமா? தாங்கி. சரி என்ன மகி வேணும்? ஏதாவது ஒண்ணு எடு மகி. தாங்கி. என்ன வேணும்? தாங்கி வேணும். சிங்கமா? சிங்கம் வேணுமா? அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு வச்சிரு. நிறைய பொம்மை இருக்கு மகி, வாங்குற மாதிரியே வாங்கிட்டு இருக்க மகி. இது வேணுமா? இது பாரு, பாத பயமா இல்லையா உனக்கு? குட்டி வேணும். குட்டியா? இதோ குட்டி. அப்ப இது. அது வேற? இது. அது வேண்டாம். இதான் வேணும். எது வேணும்? அப்ப இது ரெண்டுமே வேண்டாமா? அப்போ நாய்க்குட்டி வேணும். போதும், இது 2 போதும். சும்மா ஷாப்பிங் பண்ண வந்ததுக்கு வேறு விளையாடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. சர்க்கஸ் பாருங்க. போதுமா மகி? வந்துருவா. அங்க போறியா? பாப்பாக்கு போய் கேக்கெல்லாம் சொல்லணும்ல. போலாமா? வா ஓடிடலாம் வா. போய் கேக்கெல்லாம் சொல்லவா. ட்ரெஸ் எடுக்கணும். ட்ரெஸ் வேணாமா? சரி கேக் வாங்கிட்டு போலாம் வா. கேக் வேணாமா? வேற என்ன வேணும்? சரி நான் போறேன், போ. நான் போட்டா? ஒரு வழியா உள்ள போய் அடம் பிடிச்சு ஏமகி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா வீட்டுல போனா 1 மணி நேரம் கூட கையில இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவா. வச்சு விளையாடுவியா மகி?